வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இப்போ அண்மை காலத்தில் அதுவும் குறிப்பாக தாவேக்கா வென்ற பிறகு இந்த ஜென்சிகளோடு பேசுறது அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜென்சி டாக்ஸ், ஜென்சி மீடியா, ஜென்சி பாலிட்டிக்ஸ்னு நிறைய பேச்சுலாம் பார்க்குறோம். அப்படி தான் அது ஜென்சிங்கிறது ஏதோ வெறும் தாவேக்கா பக்கம் மட்டும் இருக்கிறது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்படி இல்லைங்கிறத உடைக்கிறதுக்கு தான் திமுக தரப்பில் ஜென்சி வெகுண்டெழுதாங்க ஒரு பக்கம். அது நாம் தமிழரில் ஏற்கனவே ஆர்கானிக்காகவே நிறைய ஜென்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஜென்சிகளோடு உரையாடணுங்கிறது தான் நம்ம விருப்பம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நம்மளோட 2 இந்த மாதிரி ஜென்சி குறிப்பாக இன்ஸ்டாவில் தொடர்ச்சியாக காணொலி போடுற நபர்களை கூப்பிட்ருக்கோம். வணக்கம் தம்பிகளா. வணக்கம். ஒருத்தர் பிரகாஷ் என்கிற பிரஹா வாய்ஸ், இன்னொருத்தர் மாமுண்டி. நீங்கள் உண்மையிலே ஜென்சி நீங்களாம். எப்படி உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஜென்சி எல்லாருமே தாவேக்கா ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜென்சிக்கே ஒரு கெட்ட பேர் பொது சமூகத்தில் அந்த செயல்பாடுகளை வச்சு ஜென்சினா தாவேக்கா ஆதரவாளர்கள் தான், ஜென்சினா இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு நீங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ பிளைண்டாக அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் வருது, எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன்லாம் சைடில் பார்த்தோம்னா அந்த பசு வதை தடுப்பு சட்டம் வருது, கோயில் உண்டியல் காசை எடுத்து இதுக்கெலாம் செலவு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க பிளைண்டாக நம்புகிறாங்க. நான் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம். மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னா அதை நான் ஃபேக்ட் செக் பண்ணுறேன். அது பொய்ன்னு தெரிஞ்சு அதை ஏன் நான் நம்பணும்? அதுக்கு நான் உண்மையாக இப்போ நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி எடுத்தோம்னா அதை இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பொருத்தி பார்க்குறேன். அப்போ இது ஒரு விதமான உண்மைதான் அப்படின்னு நான் இந்த பக்கம் நிற்கிறேன். அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஜென்சிஸ் தான். குறிப்பாக ஃபேக்ட் செக், ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையா இல்லையா, அந்த உண்மைத்தன்மையை கண்டறிகிற ஒரு நிமிட வேலை கூடுதலாக அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் அதை பிளைண்டா நம்பிடுறாங்க. நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைக்கு வந்தீங்க? உங்கள் செயல்பாடுகள் எப்படி இந்த பக்கம் திரும்பிச்சுங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியிலேருந்தே எனக்கு அரசியல் அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது. ஆனால் நான் கவனிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இப்போ டிவிகே விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மொத்தமான இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியவங்க எல்லாருமே விஜய் அண்ணாவை பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணத்திலே உள்ளே போயிடுறாங்க. இதுதான் இப்போ கூட போயிட்டு நம்ம கேட்டோம்னா எனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும், அதனால தான் நான் ஓட்டு போட்டேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அரசியலில் ஏன் ஒருத்தவங்க எம்எல்ஏ நிற்கிறாங்க, அவங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன, எம்பினா யாரு, சிஎமோட வேலை என்னன்ற மாதிரி ஒரு பேசிக்கானது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் ஃபுல்லாக அரசியல் தெரியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்போ இந்த அடிப்படை விஷயங்களே தெரியாது. கேட்டால் விஜய் அண்ணா பிடிக்கும், நான் அதுக்காக ஓட்டு போட்டேன்ற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே போல் இப்போ சீமான் அண்ணாக்குள்ளே நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் ஆச்சு நான் அண்ணாவை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். உடனேலாம் நான் வரல. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு பொதுவாக தமிழ் உணர்வு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும். நம்மளுடைய திராவிட ஆட்சிகள் சொல்லிட்டு கடந்த 50 ஆண்டு அரசியல் பார்க்குறப்போ ஃபுல்லாகவே திராவிடர்கள் ஆட்சி தான் இங்கே இருக்குது. நமக்கான உரிமை, தமிழர்களுக்கான உரிமைங்கிறது இந்த அரசியல் பங்கில் இருக்கான்னு பார்த்தா அது கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருக்குதுங்கிறத உணர்ந்தேன். சரி, இதை உடைக்கணும்னா யாரான்றப்போ எனக்கு சீமான் அண்ணன் தெளிவாக தெரிகிறாரு. சரி, ஓகே, இதுதான் கரெக்டு அப்படின்ற ஒரு பாதையில் நான் உள்ளே வந்தேன். இதுதான் விஷயம். அப்படி பார்த்தா கூட திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்ற 2 கண்ணும் அங்க இருக்குல்ல. அதான் அண்ணா சொன்னார்ல, கருவாட்டு சாம்பார்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒண்ணு அண்ணன் சொன்னதான் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் நெல்லு இல்ல இந்த பக்கம் நெல்லு, நடுவாளன்னு செத்து போயிருவாங்க. அது அவங்களுக்கு பசங்களுக்கு புரியல. ஏன் சீமான் அண்ணா இந்த மாதிரி சொன்னாருங்கிறது புரியல. ஏன்னா திராவிடங்கிறது காலங்காலமா 50 வருஷமா நம்மளுடைய தமிழகத்துல அதிகமா இருக்குது. ஆனா இங்க தமிழ் தேசியன்றது என்னன்னு கேட்டாலே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும், பொறுமையாக தான் சொல்லி புரிய வைக்க முடியும் பசங்களுக்குன்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறதெல்லாம் கொஞ்சம் மும்முரமாக வந்தேன். அதுலேயே எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு எந்த புரிதலுமே இல்லை அப்படின்னு பொதுவாக ஜென்சி எல்லாரையுமே பிராண்ட் பண்ணுற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. நான் அப்படி உண்மையிலே நினைக்கல. அதை உங்கள் வழியாக அதுக்கான பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, உங்கள் புரிதல் என்னன்றதை நீங்கள் 2 பேருமே சொல்லுங்களேன். பிற மொழியாளர்களுடைய ஆட்சி அதிகாரம் இங்கே அதிகமாக இருக்குது, அரசியல்லையும் இருக்குது, அதே போல் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமாகவே இருக்குது. அதுவும் நம்மளுடைய தமிழ் திரையுலக சினிமாவில் பார்த்தோம்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிற மொழியாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கே தமிழர்களுக்கான உரிமைங்கிறது இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்கிறது என்னுடைய இது. ஸோ இதெல்லாம் உடைக்கணும்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரணுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை தான் நம்ம எடுத்து சொல்ல வரோம்.
இப்போ திராவிடம் இந்த மாதிரி செஞ்சிருக்கு, அதை மீட்கிறதுக்கு நமக்கு தமிழ் தேசியம். ஆமா, தமிழ் தேசியங்கிறது வேணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து வேற வேற சித்தாந்தம் இருந்தது. இப்போ ஒரு இந்துத்துவா சித்தாந்தத்தை எதிர்த்து தான் திராவிடன் வந்தது. இப்போ அதுவும் ஒரே நிலைப்பாடுல தான் இருக்குன்னு நமக்கு கொஞ்ச காலத்தில் புரிய ஆரம்பிச்சது. எப்போனா இந்த மாதிரி அண்ணன் சீமான் வந்து 2 பேருமே ஒன்று தான், இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேர் பேசி வச்சுருக்காங்க. ஐயா முத்துராமலிங்க தேவரே வந்து சொல்லியிருக்காரு, ஆரியமும் திராவிடம் ஒன்று தான், அவங்க 2 பேருக்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்தம் வேணும்னா அது தமிழ் தேசியம் தான் அப்படின்னு கொண்டு வரும்போது தான் நான் ஓகே இந்த ஐடியாலஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் பின்னால் வந்தேன். குறிப்பாக தமிழ் தேசியம்னா என்ன? இப்போ அந்த ஒரு தத்துவம்னு சொல்கிறோம், அதை ஏற்று பயணிக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா தமிழர்களுக்கான உரிமை தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்படணும். இங்கே அப்படி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அரசியல் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய எல்லா துறையிலையும் தமிழர் அல்லாதோர் டாமினண்ட்டாக இருக்கிறாங்க. அதை வந்து கம்மி பண்ணி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான முன்னுரிமை அதிகமாக வரணும் அப்படின்றது ஒரு இது. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இனவாதம் பேசுறாங்க, பிரிவினை பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட சீமான் அண்ணா கூட எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறப்போ பிறமொழியாளர்களையும் எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அவர் கேட்கறது என்ன, எங்கள் நிலத்துல நாங்க எங்களுடைய அதிகாரத்துல நாங்க தமிழர்கள் இருக்கிறோம். இப்ப ஆந்திரால போயிட்டு நான் போயிட்டு நின்னா எனக்கு ஓட்டு போடுவாங்களா? கேரளால போடுவாங்களா? இல்ல. அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அந்த தெளிவு தான் இவங்களுக்கு ஏன் இல்லைங்கிறது தான் என் கேள்வி. இந்த ஜென்சி அதுதான் பிரச்சனை. அது ஒரு கருத்து உருவாக்கம் தான். இதுக்கு முன்னால இருந்த திராவிடர்களுக்கு வந்து அந்த இப்படி ஒரு ஆப்போசிட்ல ஒரு சித்தாந்தம் வருது அப்படிங்கிறத முடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டாங்க. தமிழ் தேசியன்னா இவங்க வந்து பிரிவினைவாதம் தான் பேசுவாங்க, தமிழர் இல்லாதவங்கலாம் வந்து வெளியில போ, வேற மாநிலத்துக்கு போ அப்படின்னு பேசுவாங்கன்னு அதை கருத்து உருவாக்கம் பண்ணிட்டாங்க. அது இப்போ உள்ள தலைமுறைகளும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஒரு நிமிஷம் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. எல்லாமே வந்து அந்த 30 செகண்ட் ரீல்லே முடிஞ்சிருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா, சீமானனை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வருது, இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த சொத்து விவகாரம்லாம் வரும்போது அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஆன்லைனில் அவ்வளோ இருக்குது. ஆனால் அதை பார்க்கல. ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சோகமாக ஒரு மியூசிக்கை போட்டு பயங்கரமாக அவங்க வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே அதை நம்பிடுறாங்க. சரிதான். அதை வந்து இன்னும் குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த பொது வேட்பாளர்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு 2-3 சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கில்லி சரத்தா அவரோட சிக்கல்லாம் பெரிய அளவுக்கு ஓடிட்டு இருக்கும்போது இப்போ அதுலேருந்து மடை மாற்றணும், என்ன செய்யறது? அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை கிளப்பி விடு, அதை எல்லாரையும் பேச வை, அப்புறம் எல்லாரும் அதை பேசும்போது அது பக்கம் திரும்பிடுவாங்க, இதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மடைமாற்று யுத்தியா. அந்த மடைமாற்றை செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற யுத்தி இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வட இந்தியாவில் கூட பேச வச்சுட்டு இருக்காங்கன்னு. இப்போ அதுக்கு வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. 65,000 ரூபாய் கொடுத்து ஒரு காணொலிக்கு, ஒரு வீடியோக்கு ஒருத்தவங்களுக்கு 65,000. அவங்க பார்த்தா 10 மில்லியன்னா 1 கோடி பேரா, 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதில் 1 மில்லியன் லைக்ஸ் அவங்களுக்கு லைக் வந்திருக்குன்னு. இப்போ அவளை எவ்வளவு பேர் அது போய் சேருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி காசு கொடுத்தாதான் இன்ஸ்டாவில் பேசுகிறாங்க, இல்லைனா இன்ஸ்டாவில் பேசுகிறவங்களாம் காசு வாங்குறாங்க. அப்போ நீங்களும் இன்ஸ்டாவில் பேசுகிறீங்கல்ல? எனக்கு வந்துன்னு இருக்குது. இதுவரை நான் 2 கோடி வாங்கியிருக்கேன். எனக்கா? நான் இப்போதான் பைக் வாங்கியிருக்கேன். அதை வச்சு இப்போ வந்து அந்த பைக்கா? சரி சரி, வருது. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. வருது, 2 கோடி வந்திருக்கு இப்போ வரைக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது பொது புத்தியில அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்தா தராங்க, அதனால அவங்க மைண்ட் செட்ல நம்ம கிட்ட பேசுறாங்க. அதேதான், இதான் உண்மை. அதான் ஒரு பொது புத்தி உருவாக்கி விட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டால பேசினாலே ஒருத்தர் நம்ம சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சியோ இல்லை திமுகவோ யாரோ ஒருத்தவங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்க, அப்போ நீ காசு வாங்கலையா? இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இப்போ வரைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால உள்ள திராவிடர்கள்லாம் ஈஸியா மாட்டிக்குவாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம ஈஸியா கேள்வி வாங்கி பிடிச்சிடலாம். ஆமா, இப்போ உள்ள ஆளுங்க கிட்ட எப்படின்னா, நம்ம ஒரு இஷ்யூ பத்தி பேசணும்னா 5 வருஷம் என்ன பண்ணீங்க, அவங்கள அப்ப கேள்வி கேட்காம என்ன பண்ணீங்க, நாங்க மட்டும்தான் பண்ணோமா, அந்த மாதிரி டைவர்ஷன் பாலிடிக்ஸ். அதை விட இன்னொன்னு சொல்றாங்க, 15 வருஷமா நீங்க பேசி ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு. இப்போ அந்த கேள்வியுமே நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜென்சி கிட்ஸ், நீங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்து வரீங்க, இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அரசியல் புரிதலும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது வெல்ற அரசியல் பக்கம் தான் போவாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தி இருக்குல்ல. அப்படி வெல்லலை அப்படின்னாலும் இந்த அரசியலில் பேசணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான உந்து சக்தியாக உங்களுக்கு எது இருக்குது?
இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற இந்த அலப்பறையே அந்த உந்து சக்தி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், எல்லாரும் அம்மனமாக இருக்கிறான்றதுனால நானும் அங்கே போயிட்டு அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எனக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது, நான் அதன் வழியில் பயணிக்கிறேங்கிறது. ஃபஸ்ட்டு அரசியல்னாலே ஜெயிக்கிறது தான் வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தோக்கிற கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் கூட அவங்களுக்கான கோரிக்கைகள் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசினாதான் அது வெளியே தெரிய வரும். அப்போதான் ஆளுங்கட்சி அதை எடுத்து வச்சு செய்வாங்க. இல்லைன்னா இவங்கெல்லாம் கேள்வி கேட்குற ஆளுங்க வேற யாரு இருப்பா? இப்போ சீமான் அண்ணா ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணாதான் அது தலைமை இன்னைக்கு டிவிக்கு அரசு ஆண்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை கவனிப்பாங்க. ஓகே, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைன்றது. அப்போ ஒரு கட்சிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது, எதிர்கட்சியும் இருக்கணும். அவங்க தோக்கிற கட்சியாவே இருந்தாலும் அவங்க மக்களுக்காக போராடுறாங்களா, அதுதான் வெற்றிங்கிறது. அடுத்தது தான், என்ன அதிகாரத்தை கையில கொடுக்க போறீங்க, நாங்க செய்ய போறோம், இல்லைனாலும் நாங்க மக்களுக்கான சேவையை செய்ய போறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுதான் அரசியல். இதனால நீங்க தோத்துட்டீங்க, நீங்க பேசவே கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்னது அதான் ஒன்று தோணுச்சு எனக்கும். அந்த மாதிரிலாம் யோசனை வந்திருக்கு, எதுக்கு ஜெயிக்கிற இப்போ ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு. அப்போல்லாம் வந்து எனக்கு எப்போனா அண்ணனோட அந்த ஒரு உரை தான் ஞாபகம் வரும். ஜெயிக்கிறவன் பக்கம் நிற்கிறது வீரம் இல்லை, நான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறது தான் வீரம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தலைவன்னா எதில் தோற்று போகிறாங்க, அரசியலில் தவிர்த்து எதில் தோற்று போகிறாங்கன்னா தான் கொண்ட கொள்கையிலேருந்து என்னைக்கு வந்து மாறி வழி மாறி தான் கூட வந்தவங்கள கூட்டு போகிறானோ அன்னைக்கு தான் அவன் தோற்று போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, சரி எல்லாருமே இப்போ பாமக எடுத்துக்குவோம், மாற்றம் அந்த மாதிரி கொண்டு வந்தப்ப எல்லாரும் வரவேற்றாங்க, நிறைய பேர் போய் பாமகல இணைஞ்சாங்க. அவங்க போய் அப்படியே பிஜேபி கூட சேர்ந்தோடனே நிறைய பேர் அதே மாதிரி வெளியில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷமா ஒரு தனிச்சே நிற்போம், யாரு கூடயும் கூட்டு இல்லை, சாப்பாடுல மட்டும்தான் கூட்டு, வேற எவன் கூடயும் கூட்டு கிடையாது அப்படின்னு சொல்றப்போ வந்து எனக்கு நம்ம நிற்கிற சைடு கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இப்போ ஒரே என்னை கூட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று, நீங்கள் கமெண்ட்ஸை பற்றி பேசுனீங்களே, கமெண்ட்ஸில் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பேசினா கமெண்ட்ஸில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கன்னு. இப்போ நீங்களாம் தினமும் போடுறவங்க, நான் எப்பயோ போடுறேன், என்னையே திட்டுவாங்க. வந்து நான் முன்னாடிலாமாச்சும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்போம், இப்போலாம் அதுவும் எனக்கு ரொம்ப கம்மி தான். அலுவல் பணிலாம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதிகம் கருத்தெல்லாம் போட முடியல. ஏதாவது ஒரு கருத்து போட்டாலே வந்து திட்டிட்டு கிடக்குறாங்க. முன்னாடி திமுக காரன் திட்டுவான், நமக்கு அதுவே பழகிருச்சு, கண்டுக்காம கலாய்ச்சிட்டு போவோம். இப்போ பார்த்தா கெட்ட வார்த்தையில கண்ணாபின்னு திட்டுறது. இல்ல, இப்ப டெக்னாலஜி அப்கிரேட் ஆயிடுச்சுனே. நம்ம இதுக்கு முன்னால இருந்த திராவிட கட்சிகள்லாம் ஒரு 100 கமாண்ட் வரும்னா அதை உட்காந்து டைப் பண்ணுவாங்க. அதிகபட்சமா போச்சுன்னா ஒரு 50 கமாண்ட் டைப் பண்ணி போடுவாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு முடியாது. ஆனால் இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அந்த ஏஐ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி அதிகமாக கமெண்ட்ஸில் வந்து திட்டுறதுக்கு. ஆமாம், அதுக்கு பாட்டுனே வச்சிருக்காங்க. பாட் இருக்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு மாவட்டத்தில் ஒரு டிவிகே சார்ந்த ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4 சிஸ்டம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதில் அவங்க டிவிகே சைடில் இருந்தே இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடுறாங்க. அது பாட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் இன்டர்வலில் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்குது. சில எங்கள் வீடியோலலாம் பார்த்தோம்னா ஒரே ஐடியிலேருந்து ஒரே கமெண்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செருப்பு சிம்பிள் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செருப்பு வச்சு அப்புறம் 0ன்னு வரும். திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அதே ஐடியிலேருந்து 000 இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து இப்போலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் கமெண்ட்ஸ் நிறைய வந்த வீடியோ போட்டவங்களுக்கு தானே பயன். அது இன்னும் நிறைய ரீச் ஆகும்ல. ஆமாம், ஆனால் அது ஒரு ரீச் போகும் தான், அது அவங்களுக்கு தெரியல, அதனால தான் தற்கொலைன்னு ரொம்ப. ஆனால் அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அதை திட்ட ஆரம்பிக்கிறாங்களே. இப்போ நம்ம சைடில் இருக்க பெண்களே வந்து அதிகமாக பேச ஆரம்பிக்கணும்னு நம்ம கட்சிக்கு சார்பாக பேசுகிற பெண்களே வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் உளவியல் ரீதியாக தாக்குதல் வருது. அது நிறைய பேருக்கு நடக்க ஆரம்பிக்கும். பசங்களாம் ஏதாவது சமாளிச்சிருவோம், அவன் பேசுறானா நம்மளும் பேசிடுவோம். ஆனா அப்படி இல்லையே பெண்கள்ல. என் கமெண்ட்ஸ்ல டெய்லி வரும், இப்ப கூட எடுத்து காமிச்சனா ஒரு வந்துருக்கும். என்ன பண்றது, அவனுங்க திட்டுறது திட்டின்னு தான் இருக்க போறானுங்க, அவனுங்க நீங்க புரிஞ்சு போறது கிடையாது. இன்னொன்னு உங்களை பார்த்தேன், கமெண்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து வீடியோவே ஒரு சின்ன தம்பி ஏதோ ஒரு வம்பு நடந்துட்டு இருக்கு, ஒரு வாரமா போயிட்டு இருந்தா அதுவா, அவன் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவே வச்சு அந்த தம்பியை வச்சு பேச வைக்கிறாங்க. சின்ன பையன் தான், நம்ம அவனை எதுவும் சொல்ல போறது இல்லை.
ஆனா வந்து எனக்கு என்ன கோபம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவதூறு பரப்புறாங்க அண்ணாவை பத்தி. சரி அதுல ஒன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன், விட்டுட்டேன். ஆரம்பத்துல 2-3 வீடியோ போட்டேன் அவனுக்கு, சரி அதோட விட்டுட்டேன். சரி 100ல ஒரு ஐடியா இருக்கட்டும்ட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான்னா திடீர்னு தமிழ் மொழி வந்து திராவிட மூல மொழியில இருந்து வந்தது, தமிழ் மொழிக்கு தாய்மொழியே கிடையாதுன்ட்டான். நான் என்ன பண்ணேன், அதுக்குதான் புக்லாம் எடுத்து 7வது தமிழ் புக் எடுத்து 10ஆம் நம்பர் பக்கத்துல இப்ப கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், தமிழ் மொழி வந்து தமிழ்ல இருந்துதான் மலையாளம் கன்னடம் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுல ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் ஆதாரத்தை எடுத்து இப்படி காட்டுறேன், நம்ப மாட்டேங்கிறானுங்க. போயிட்டு கமெண்ட்ல அந்த தம்பி வீடியோல போயிட்டு ஃபயர் விட்டுனுக்குறானுங்க. எனக்கு அதை ஏத்துக்க முடியல, கோவம் தான் வந்தது. புக்கு காமிச்சிங்கன்னா எப்படி படிப்பாங்க? தளபதி ஏதாவது சொல்லியிருந்தா எடுத்து காட்டினீங்க. நான் இவர் வீடியோக்கு அந்த பையன் ரிப்ளை வீடியோ போட்டிருக்கான்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி தமிழ் தாண்டா முதல் மொழி. எனக்கு எதில் ட்ரிகர் ஆச்சுன்னா, ஐயா நம்மாழ்வார் சொல்றதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு. ஐயா நம்மாழ்வாரை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு தமிழுக்காக, இங்க உள்ள எல்லா விஷயத்துக்காக என்ன பண்ணி. ஒரு நம்ம ஊரை விடுங்க, கம்போடியா, வியட்நாம், நியூசிலாந்து வரைக்கும் சுனாமி வந்தப்போ அவரை கூட்டிட்டு போய், சுனாமினா உப்பு தண்ணி இல்லையா, அது வந்து அவங்க விவசாயம் செய்யற நிலத்துக்குள்ள வந்துருச்சு. உப்பு தண்ணி விவசாய நிலத்துல வந்துன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், போயிடும் இல்லையா. அந்த தன்மையை மாற்றணுங்கிறத அவங்களுக்கு செய்யறது, வளர்ந்த நாடுகள் ஓரளவுக்கு, நியூசிலாண்ட்லாம் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜிலாம் பெருசாக தெரியாமல் ஐயாவை கூட்டிகிட்டு போய் வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, இதுவாச்சும் நம்ம தெரிந்த நாடுகள். சவுத் அமெரிக்கா வந்து அதிகமாக நம்ம தரப்பில் பெருசாக நமக்கு தொடர்பு கூட இல்லாத நாடுகள் இருக்கும். அங்கே வரைக்கும் ஐயாவை பற்றி தெரியும். அவங்க கூட ஐயா கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போய் இவர் சொல்லி கொடுத்ததை செய்கிற நிலைமை இருக்கு. எனக்கு ஒருத்தர் நாடக கலைஞர் இந்த மேடையெல்லாம் வந்து நாரதர் வேஷம் போட்டு பேசுவார். அவர் ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்தேன், இந்த மாதிரி வேப்ப மரத்துக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து இது எங்களோட மரம் அப்படின்னு சொல்லி உரிமை பேட்டன் வாங்கினது. இவர் போயிட்டு ஒவ்வொரு அந்த வேப்ப மரத்தில் வேப்பம் கொட்டை, வேப்பம் கொழுந்து எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சு அதை போய் வெற்றிகரமாக தமிழ்நாட்டுக்கு தான் அது வேப்ப மரம் சொந்தமானதுன்னு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல இவ்வளோ இருக்காரு, இவரை பற்றி பேசியிருக்கானே அப்படின்னு தான் நான் அடிக்க ஆரம்பித்தேன். ஏன் கமெண்ட்ஸ்லேயே வந்து போடுறானுங்க, அந்த பையன் பேசுறது கரெக்ட், டேய் அவன் பேசுறது எல்லாமே பொய்யிடா, அவன் அதை பாருங்கடா கொஞ்சமாக, அதான் ஒரு நிமிஷம் ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லி நானும் ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் விஜய் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவன் சொல்கிற விஷயம் தப்பு ரைட்டா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இவன் எங்கள் விஜய் கட்சியை தான் விமர்சித்து காமெடி பண்ணி வீடியோ போடுறான், இவனை நம்ம அடிக்கணும். இந்த தம்பி அடிக்கிறானா, ஓகே டே அவன் சொல்கிறது தப்புடா, நீங்கள் விஜய் கூட சப்போர்ட் பண்ணுங்கடா, நான் அது கூட எதுவும் சொல்லல. அவன் தமிழ் மொழியை தப்பா சொல்றான்டா, அதை இவனுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் கோவமா வருது. இப்ப கூட எனக்கு அந்த கோவம் இருக்குது. நான் சரி சின்ன பையன்ட்டு நான் விட்டுட்டேன், கண்டென்ட் போறதே இப்ப விட்டுட்டேன். அவனுக்கு அது போட்டாலும் இவனுக்கு எப்படி திறந்து போறதுல முட்டு தான் கொடுக்க போறாங்கன்ட்டு நான் விட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. நான் இப்ப வேற வீடியோ போட ஆரம்பிச்சேன். இல்ல இப்ப இந்த தாவேக அரசு அதை சார்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்கள பற்றி ஏதாவது இஷ்யூவை நம்ம நோட்டீஸ் பண்ணி இது இப்படி இது நடந்துகிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி ஒருத்தன் கூட வீடியோ போட மாட்டேங்கிறான். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்லை இந்த இப்போ கேஸு இடைக்கால தடை போடும், இடைக்கால தடைக்கும் இறுதி தீர்ப்புக்குனே வித்தியாசம் தெரியாமல் அதை வந்து வீடியோ போட்டு கலாச்சிட்டாங்க அப்படிங்கிற பேரில் அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தீர்ப்பு வந்தப்போ நீங்கள் கொண்டாடலையா அந்த மாதிரி. டே அது தீர்ப்புடா, மதுரை கோர்ட்டு கொடுத்தது தீர்ப்பு, நீ உங்களுக்கு சொன்னது இடைக்கால தடை, அது வேற இது வேற. நாங்கள் கொண்டாடணும்னா அது ஒரு வகையில் நல்லது, தீர்ப்பு வந்தது நம்ம கொண்டாடணும். இப்போ மேல்முறையீடு போயிருக்காங்க, இடைக்கால தடை தான், அதுவே டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து கதைன்னுக்கிறானுங்க இப்பயும். இப்போ இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மட்டும் அரசியல் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி, சோஷியல் மீடியாவில் பண்ணுறது அரசியலே இல்லை அப்படின்னு பேசின காலம் உண்டு. அது ஏன்னா 10 ஆண்டுக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி தாவேகா எப்படி இருக்குது, ஒரு வலுவான நிலையில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறத நம்ம பார்க்குறது போல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தான் அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி ரூலிங் வந்து நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கி சொல்லுவாங்க சிரிப்பாகவே எல்லாம், இணையத்தில் மட்டும் தேர்தல் நடந்துச்சுன்னா சீமான் தான் முதலமைச்சர்னு சொல்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டமும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது ஒரு அரசியலே இல்லைன்னு அன்றைக்கி பேசுவாங்க. ஏன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லாதனால இது ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுனாங்க. ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி நிறைய வளர்ந்து வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் நீங்களாம் ஓரளவுக்கு களத்துலேயும் போகிறீங்க, செயல்படுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது இணைய அரசியலுக்கும் கல அரசியலுக்குமான வேறுபாடாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இணைய அரசியலுங்கிறது இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வரைக்குமான அதுதான் வந்து சோசியல் மீடியா அரசியல் கரெக்டாக இருக்கும். எலெக்ஷன் வர டைமில் ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம போய் களத்தில் வேலை பார்க்குறோம் இல்லையா, எலெக்ஷன் அது வேற.
ஆனா இப்போதைக்கு ஓட் கலெக்டிங் பண்ணணும், மக்களுக்கு புரிதல் கொண்டு போகணும், ஒரு கட்சியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இவங்க இந்த ஐடியாலஜி சொல்றாங்க, இவங்க கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும்னா அடுத்து வர 5 வருஷத்துக்கு உண்டான அந்த சோசியல் மீடியால நம்மள மாதிரி ஆட்கள் வந்து சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு அது போய் சேரும். ஏன்னா இன்னைக்கு கிராமத்துல கூட ஒரு பாட்டி தாத்தா கூட ரீல்ஸ் வச்சு தள்ளிட்டு இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அதுல ஈஸியா ரீச் ஆகும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால கண்டிப்பா சோசியல் மீடியால அரசியல் பேசப்பட வேண்டும். அதை மக்கள் எல்லாரும் கூடிக்கணும். குறிப்பா இந்த பசங்க, ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களாம் சும்மா அப்படி தள்ளிட்டு போறப்போ ஒரு வீடியோ பார்த்தா கூட ஓகே இவங்க ஏதோ இதை சொல்றாங்க அப்படியாவது கவனிப்பாங்க. அப்போ கண்டிப்பா சோசியல் மீடியா அரசியலுங்கிறது கண்டிப்பா தேவைப்படுதுங்க. நான் டிவிகே கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் வரைய கள அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம களத்தில் ஒன்று பண்ணோம்னா அது எப்போவுமே நிலச்சி நிற்கும். அது இவங்க பண்ணிட்டு போயிருக்காங்கப்பா இதை அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டிவிகே கவர்மெண்ட் என்னைக்கு வந்ததுலேருந்தோ ஆன்லைனில் தான் எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறோம்னா அது இன்ஃபர்மேஷன் அது அப்படியே இருக்கும். களத்தில் நம்ம போய் இம்பேக்ட் பண்ணுறத வந்து களத்தில் நம்ம என்ன தேவையோ இன்ஃபர்மேஷனாக நம்ம இது நாங்கள் பேசி வச்சுருக்கோம், இது எங்ககிட்ட நாங்கள் இருக்குது, நாங்கள் இதுக்கு பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்து காமிக்கிறதுக்கு எவிடன்ஸாக இப்போ உள்ள சோஷியல் மீடியா அரசியல் யூஸ் ஆகுது. ஆனால் என்னை பொறுத்தவரை கள அரசியல் ரொம்ப முக்கியம். நான் இதுவரை எல்லா இதுலேயும் போய் நின்றுருக்கேன், அண்ணனோட எல்லா போராட்டத்துலேயும் போய் நின்றுருக்கேன். அதனால் எனக்கு கள அரசியல் முக்கியம் அப்படின்னு தோணுது. நம்ம கல அரசியல் முக்கியம்ன்றான், அவங்களுக்கான ரீல்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. காட்சி அரசியல் இப்ப சட்டப்பேரவையில நடக்கிறது வந்து முன்னாடிலாம் எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பாக்குறீங்களா? நீங்க எவ்வளவு நாளா பார்த்துருக்கீங்க? இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சட்டப்பேரவை பத்தின உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு? சட்டப்பேரவையில இந்த மாதிரி பேசுவாங்க, மக்களுக்கான பிரச்சனையை பேசுவாங்கன்றத நியூஸ்ல நான் பார்த்துருக்கேன், பார்ப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். எங்க வீட்டுல ஒருத்தன் இருக்கான், எங்க அண்ணனே எடுத்துவாங்க, அவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் என்ன வராருன்ட்டு நியூஸ் வச்சு பார்த்துன்னு இருப்பான், நியூஸ் வச்சு அவனும் பார்ப்பான் என்ன பேசுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இது வரைக்கும் புரிதல் இல்லாதவங்க கூட இப்ப அந்த டிவில வந்து பாக்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப விஜய் அண்ணா வந்ததுனாலதான் அது நடந்திருக்குது, அது நம்ம மறுக்க முடியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப இவங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் முன்னெல்லாம் வந்து 2 கட்சிகள் வந்து சட்டசபையில வந்து விவாதம் பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ணுறத வந்து லைவ் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லைவில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டிவிகே கவர்மெண்ட்டில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கட் பண்ணி அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி அது ட்ரெண்ட் செட்டராக மாற்றிடுறானுங்க. அது வந்து எனக்கு ஆனால் நிறைய இடத்துல அவங்களும் எக்ஸ்போஸ் ஆகாதானே செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுறது தான் அதிகமாக இது வரைக்கும் குறிப்பில் இருந்து நீக்கப்படுது. சட்டப்பேரவை குறிப்பில் இருந்து நீக்கிறதுங்கிறது அது எப்பவும் நடந்திருக்கு, முன்னாடியுமே நடந்தது தான், புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவ்வளவு அதிகமாக சட்டப்பேரவை குறிப்பிலேருந்து நீக்கப்படுறது, அதுவும் ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் நீக்கப்படுறதுங்கிறது நம்ம இப்போதான் அடிக்கடி அந்த ரீல்ஸ் வந்துனே இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. இப்போ குறிப்பாக நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரே நாளில் காலையில் ஆதவ அர்ஜுனா அப்புறம் நிர்மல்குமார் 2 பேருமே தேவையில்லாத சொற்களை இவங்க விட அதுக்கு பிறகு அந்த தரப்புல இருந்து நீ என்னடா நாங்களாம் எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் அவங்க இவங்களுக்கு மேல பேச திரும்ப இவங்க பேசணும். அது ஒரே தெரு சண்டை மாதிரி, சட்டப்பேரவை மாதிரி இல்லாம தெரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு. இது மக்களுக்கு பிரச்சனை பேசுற மாதிரி அவங்க தெரியல. இப்போ ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய துதி பாடுறது, அந்த படத்தோட பேர்லாம் வச்சு காவலனாய் வந்த தலைவா அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் எதுக்கு? இதே போலதான் ஜெயலலிதா அம்மா இருந்தப்பையும் நடந்துச்சு இல்லையா? இப்போ அவங்க இவங்க பண்ணதே தான் திரும்ப மிக்ஸ் பண்ணி திரும்ப நம்ம கிட்ட கொடுத்துட்டு இதான்ப்பா மாற்றம் பாருங்கப்பான்றாங்க. இன்னொரு இது வந்து ஒரு குட்டி திமுக தான், செயல்பாடுகள் வழியா குட்டி திமுக. தலைமையோட செயல்பாடுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு அதிமுக. அதனால அது வந்து திமுக அதிமுக ரெண்டும் கடவுள் பாதி மிருகம் பாதி இல்ல. அதனாலதான் மோதியே சொல்லிட்டாரு, தமிழ் தேசியம் திராவிடம் ஒரு கண்ணு, இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க, நான் இந்த சொல்லிட்டேனப்பா அப்படின்ட்டு ஏற்கனவே. இப்ப அதுதான் பண்றாங்க. ஏதாவது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணனா மக்கள்கிட்ட போட்டு பார்ப்போம், ஏதாவது எதிர்ப்பு வருதா பண்ணுவான், எதிர்ப்பு வரலையா அப்படியே இருக்கட்டும். சரி, அப்படின்னா போயிட்டு ஆந்திரால கேரளால போயிட்டு தமிழ் தேசியம் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அரசியல், அதையும் திராவிடமும் ஒன்னா பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேங்க? ஆனா விசாரிச்ச வரையில மலையாளிஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க. நாங்க கொண்டாடுவோம், எலெக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியும் அப்படிங்காங்க. அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. மலையாளிஸ் வந்து என்னதான் அவங்கள வந்து ரசிகர் வந்து கேள்வியை மம்முட்டி கிட்டே கேட்டாங்க, அவர் ஒரு தடவை சொன்ன பதில் இருக்கு, தெரியாதவங்க போய் பார்த்து. அதான் இல்ல, கூட வேலை பார்க்குறவங்களே அதான் சொல்றாங்க, மலையாளிஸே வந்து அதான் சொல்றாங்க, எங்களுக்கு விஜய் பிடிக்கும்,
ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்னா எங்கள் சைடில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சிறப்பு. இது நான் ஒரு நல்ல உரையாடல் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா நமக்கு தெரியாது, எனக்கும் முன்னாடி காலகட்டத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா 1967 காமராஜர் தோற்ற உடனே, அவரே தோத்துட்டார், அவர் தொகுதியிலே தோத்துட்டார், தோற்ற உடனே நிறைய இளைஞர்கள் அப்போ தான் காங்கிரஸில் போய் சேர்ந்தாங்க. அது வரைக்கும் இளைஞர்களோட கட்சி அன்றைக்கு திமுக தான் வளர்ந்து வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஆட்சியை பிடிச்ச உடனே எல்லாரும் ஆட்சி பிடிச்ச பக்கம் தான் போனோம். ஆனால் என்ன ஆச்சு, டக்குன்னு நிறைய இளைஞர்கள் அப்போது காமராஜரே தோத்துட்டாரா அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் காங்கிரஸில் சேர்ந்ததா சொல்லுவாங்க. காமராஜரே தோக்கடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்னு உண்மையிலே அன்றைக்கும் சமூக உணர்வுடைய இளைஞர்கள் நிறைய பேர் அங்கே போய் காங்கிரஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் பேசினாங்க. அந்த காலகட்டத்தில் வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற தமிழருவி மணியன் உட்பட எல்லாரும் அன்றைக்கு கல்லூரி பருவத்திலேருந்து போய் சேர்ந்தவங்க தான். அப்படி தான் இந்த மாதிரி இளைஞர்கள் ஜெயிக்கிற பக்கம் மட்டும் நிற்க மாட்டாங்க, தோத்தாலும் சரியானவர்கள் தோத்தா அந்த பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு அது. இன்றைக்கான எடுத்துக்காட்டு நீங்கள். அதனால் ஒரு நல்ல உரையாடல் இது தொடரும். இது ஒரு தொடக்கம்தான். உங்கள் கூடயும் பேசுவோம். இன்னும் நிறைய பேரும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இணையத்தில் இன்ஸ்டாவில் குறிப்பாக பேசுகிறாங்க. எல்லாம் தொடர்ச்சியாக பேசுவோம். ஜென்சிக்கள் தாவேகா பக்கம் மட்டும்தான் இருக்காங்கன்றது ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை அடித்து உடைப்பது தான் நம்மளுடைய நோக்கம். கேட்ட உடனே வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. மன்மதன் நன்றி. மன்மதன் நன்றி.